ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் மகிமை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். எனவே அந்த தேவ கிருபைக்காய், அந்த தேவ ஆவியானுடைய மகிமைகளுக்காய், தேவ ஆவியின் நன்மைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த 2வது மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ கிருபைக்காய், தேவ மகிமைக்காய் நான் நன்றி செலுத்துவோம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். எரேமியா 31 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒரு வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தோடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சந்தோஷமாய் அல்லேலூயா. இந்த நாளின், இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது நாள், இந்த முதலாவது சோதரம் நாளினுடைய அதிகாலை வேளையிலே கர்த்தர் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாய் நம்மோடு கூட விதமாய் பேச விரும்புகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இங்கே நல்ல தேவ சமூகத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோதரம் தேவன் அளிக்கக்கூடிய நன்மை, கர்த்தர் அளிக்கக்கூடிய மகிமை. இந்த வருடத்தை நாம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் விதமாய் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வெட்கப்படாமல் இருக்க செய்கிற தெய்வம் நாம் வெட்கப்படாமல் இருப்பதற்காய் நமக்கு அவருடைய நன்மைகளினால் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எனக்கு அநேக முறை சோதரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தவைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நாம் தேவ சமூகத்திலே அல்லாவிட்டால் தேவனிடத்திலே சில நேரங்களிலே நமக்கு தேவையானதை கேட்கிறோம், ஆனால் தேவன் சிறந்ததை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு தெரியும் என் ஜனங்களுக்கு நான் அளிக்க வேண்டிய நன்மை என்ன, என் ஜனங்களுக்கு நான் எந்த நன்மையை கொடுக்க வேண்டும், என் ஜனங்கள் எவைகளை கொடுத்தால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். நீங்கள் நல்ல கவனிங்க. என் ஆண்டவர் அளிக்கக்கூடிய நன்மை எப்படி இருக்குமா? என் ஆண்டவர் அளிக்கக்கூடிய நன்மை அது திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அதற்கு மேல் அந்த தேவைகளை குறித்து நான் பேச வேண்டிய அவசியமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் வேதாகமத்தினுடைய
ஒரு வேத சம்பவத்தை நான் உங்களோடு கூட நான் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்யருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்து கோராருக்கு போனான். அங்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொன்னார். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், இந்த தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தில் குடியிரு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த வேத வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த வேத வசனம் அப்படியே அந்த அதிகாரத்தில் கீழே நீங்கள் வரும்போது சொல்லுகிறது, அவன் அநேக நாட்கள் அங்கே குடியிருந்தான். ஆமே. அவன் கேராரூரிலே அநேக நாட்கள் குடியிருந்தான். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொல்லுகிற வரையிலும், நான் இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லுகிற வரையிலும், இங்கிருந்து உன்னை புறப்பட செய்கிற வரையிலும் நீ இங்கேயே குடியிரு. அல்லேலூயா. இப்போ இங்கே குடியிருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டிருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேசத்தில் பஞ்சம், எகிப்தில் செழுமை. எகிப்தில் இந்த பஞ்சம் இல்லை. எனவே பஞ்சம் பிழைக்க ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? எகிப்திற்கு போய்விட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் செய்த ஒரு காரியம், பஞ்சம் பிழைப்பதற்காய் தேவன் கொடுத்த கானான் தேசத்தை விட்டுவிட்டு எகிப்திற்கு போய்விட்டான். எனவே கர்த்தர் இப்பொழுது ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார், நீ எகிப்திற்கு போக வேண்டாம், நீ நான் சொல்லுகிற இந்த தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்தில் குடியிருந்ததினாலே ஈசாக்கினுடைய மகிமை என்ன நடந்தது என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது. சோதரம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அல்லேலூயா, எந்த வருஷத்தில்? எந்த வருஷத்தில் தேவன் இங்கே தங்கீரன்னு சொன்னாரோ, எந்த வருடத்தில் தேவனுடைய வார்த்தை இங்கே இரு என்று சொன்னதோ, எந்த வருடத்தில் மற்றவர்களெல்லாம் இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது, எனவே இந்த தேசத்தை விட்டு நான் போய்விட வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த வருடத்தில், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒருவேளை நான் அநேக முறை இந்த கடந்த ஒரு மாத காலமாக என்னுடைய வாழ்க்கையிலே அடாவிட்டால் என்னுடைய காதுகளில் அநேக முறை கேட்ட ஒரு வார்த்தை, இதை 2026வது வருடம் சற்று கடினமாய் ஆரம்பித்திருக்கிறது. இந்த 2026வது வருடத்தினுடைய முதல் மாதமே சற்று சோதரம் கடந்து போவதற்கு சில கடினமான பாதைகளினுடைய கடந்து போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன், அநேகர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார், அந்த தேசத்திலே, அல்லேலூயா, அந்த வருஷத்தில், இந்த வருஷம்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல வருடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இவ்விதமாக அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, மற்றவர்களுக்கு எப்படி என்று நமக்கு தெரியாதுங்க, மற்றவர்களுக்கு எப்படி என்ற ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள், அல்லேலூயா, யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வருகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் தேவன் சொல்லுவதை கேட்டு நாங்கள் அதன்படியே செய்வோம் என்கிற ஒரு உறுதி பூண்டு கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தங்கள் முன்னாய் வைத்து நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வருஷத்தில்
ஈசா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஆமென். இப்போ வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். ஆமென். நீங்கள் நல்ல கவனிங்க. தேசத்தில் பஞ்சத்தின் நடுவில் ஈசாக்கு விதை விதைக்கிறான். தேசத்தில் பஞ்சத்தின் நடுவில் ஈசாக்கு விதை விதைக்கிறான். இந்த பஞ்சத்தின் நடுவில் சோதரன் என்னால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த பஞ்சத்தின் நடுவில் என்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே அவன் தேவ சமூகத்தில் விதை விதைத்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா சோதரம் அவன் 1 மடங்கு அவன் போட்டதை விட சோதரம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை. சோதரம் பயிர் செய்கிறவர்களுக்கு தெரியும், பயிர் செய்கிற 1 முறைக்கு விதப்பாடுன்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. சோதரம் அது 1 கோட்டை விளையும் போது அது சோதரம் அது 1 மேனி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஸோ நீங்கள் நல்ல கவனிங்க. அப்படின்னா இதை போல் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று 1 மடங்கல்ல 10 மடங்கல்ல 100 மடங்கு அப்படின்னா பரிபூரணத்தையும் தாண்டி நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை பஞ்ச காலத்திலே சோதரம் ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். ஆமென். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அளிக்கக்கூடிய நன்மை, இதுதான் தேவன் அளிக்கக்கூடிய. தேவன் அந்த தேசத்திலே அன்றைய தினத்திலே அந்த பஞ்ச காலத்திலே விளைகிறதை விட சற்று அதிகமாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்லவில்லை. அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்குடைய விதைகள் முளைத்தன என்று சொல்லவில்லை. அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு சோதரம் அவன் நன்மைகளை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லவில்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி அவன் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இது தேவன் அளிக்கக்கூடிய நன்மை. அல்லேலூயா. இந்த செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் சோதரம் பரிசுத்த ஆராதனையிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆமென். இந்த செய்தியினுடைய வேதம், இந்த செய்தியினுடைய என் ஜனங்கள் கர்த்தர்களுக்கு நன்மையினால் திருப்தி அவன முதல் நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காதவைகளை, நீங்கள் நினைத்து பார்க்காதவைகளை, உங்களுடைய அறிவுக்கு எட்டாதவைகளை தேவன் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி எழுமை நிற்போமா? தெய்வ சமூகத்தில் அப்பாவுடைய சமூகத்தில் எழுமை நிற்கப்படுற எல்லாரும் 1 நிமிடம் அப்படியே கண்களை மூடும். பிரைஸ்லாம். அப்படியே 1 நிமிடம் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வருஷத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படணும். என் ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா இந்த வருஷத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தில் அப்பா இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமான மாதமாய், ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு மகிமையான மாதமாய், ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு சோதரம் ஆண்டவரே வல்லமையான மாதமாய் என் ஆண்டவர் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். சோஸ்தரிப்பேனா சோஸ்தரிப்பேனா முழு மனதால் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா சோஸ்தரிப்பேனான் சோஸ்தரிப்பேனா முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா சோஸ்தரிப்பேனா
சோஸ்தரிப்பேனா சோஸ்தரிப்பேனா முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. சொல்லுமா பேசலாம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சொல்லுமா எல்லாரும் பிரைஸ்லாமே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. மகிமை. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. மகிமை. சோஸ்தரிப்பேனா சோஸ்தரிப்பேனா முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா 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 முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்போமா. சோஸ்தரிப்பேனா சோஸ்தரிப்பேனா முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சோஸ்தரிப்பேனா. அப்படியே தேவ சமூகத்தில் சொல்ல போகிறோம். இதுதான் கர்த்தர் ஈசாக்குக்கு செய்தார். இந்த காலை வேளையிலே நமக்கும் செய்ய விரும்புகிறபடினால் தகப்பனே என் சனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள்னு சொன்னீங்களே, அந்த நன்மையும் கிருபையும் மேலே இறங்கட்டும்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவர், இந்த நாளின் இந்த அதிகாலை வேளையில் என் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்பட்டபடியினால் நன்றி. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொன்ன கர்த்தர், எங்களுடைய அறிவுக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிறபடியினாலும் கண்டி இப்பொழுதும் என் தேவனுடைய மகிமையும் கிருபையும் வல்லமையும் இரக்கமும் ஆண்டவரே எங்களிலே சூழ்ந்து கொள்ள
என் அப்பா நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற தேவன் கிருபையாய் நடத்து. இந்த நாளில் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமையின் கரம் கூட இருந்து ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பாடி மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.